ஒரு சின்ன பையன் கேன்சர்ல இறந்து போயிடுறான். இது ஏத்துக்க முடியாது. அவனோட அம்மா ஒரு மந்திரவாதியை மீட் பண்ணி எப்படிதான் இறந்து போன அவங்க பையனுக்கு உயிர் வர வைக்க ட்ரை பண்றாங்க. சோ அந்த மந்திரவாதியும் ஒரு பொம்மையை காமிச்சு உங்க பையனுக்கு உயிர் வந்துச்சுன்னு சொல்றாரு. இன்னும் அந்த அம்மாவுக்கு அது பொம்மையா தான் தெரியுது. அதுக்கு அவர் தொட்டு பாருங்கன்னு சொன்னதும் அந்த பையனுக்கு உயிர் வந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு இன்னும் அது பொம்மையா தான் தெரியுது. அதோட கையை டச் பண்ணதும் அவருக்கும் உயிர் வந்த மாதிரி தெரியுது. சந்தோஷத்துல கேட்டதை விடவே அதிகமா பணத்தை கொடுக்குறாங்க அவங்க. நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு வந்த மந்திரவாதி, நான் இந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திரவாளியா போட்டுருக்கேன். ஸோ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தான் இவன் வந்து உயிரோட தெரியுமான்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த பொம்மையோட நீங்க 1 hour மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. பட் அந்த அம்மா ஃபுல் டைம் அது கூடவே இருக்காங்க. வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல. கடுப்பான அவங்க ஹஸ்பண்ட் இது வெறும் பொம்மை தான், நம்ம பையன் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மாவோ இல்ல இது நம்ம பையன் தானு சொல்றாங்க. கடுப்பான அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வெளியே அவங்களை இழுத்துட்டு போறாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃபும் அவர் கண்ணுக்கு பொம்மை மாதிரி தெரியறாங்க. என்னாச்சுன்னா எப்பவுமே அந்த பொம்மை கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொம்மையை தூக்கி வெளியே வச்சிடறாரு. இதனால டிப்ரெஷனுக்கு போய் அவரோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதை ஏத்துக்க முடியாத அந்த ஹஸ்பண்ட் அந்த மந்திரவாதியை மீட் பண்ணி அவர் ஒய்ஃபையும் உயிரோட வர வைக்கிறாரு. இவ்வளவு நாளா கற்பனையில இருந்தது அந்த அம்மா இல்ல, இந்த ஹஸ்பண்ட் தான்.